கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் எலக்ட்ரிக் ஷாக்கின் மூலம் உயிரை கொல்லும் உயிரினம். மங்கோலியால இருக்கிற கோபி டெசர்ட்ல டெத்வாம் அப்படின்னு சொல்லப்படுற அபாயகரமான உயிரினத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கோபி டெசர்ட்டை மையப்படுத்தி வர கதைகள்ல இந்த டெத்வாம் ஒரு முக்கியமான கதாபாத்திரமா இடம்பெறுது. மங்கோலியன் கதைகளின்படி இந்த டெத்வாம் ரொம்ப அபாயகரமான உயிரினம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. மங்கோலியால இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸ் இந்த டெத்வாமை ஆல்காய் கார்காய் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மங்கோலிய கதைகளின்படி இந்த டெத்வாம் உயிரினங்களை ரொம்ப டிஃப்ரெண்டாவே வேட்டையாடுமா. அதாவது இதன் உடம்புல இருந்து எலக்ட்ரிக் ஷாக்கை உருவாக்கி அதை வாய் மூலமா வெளிப்படுத்தி அந்த உயிரினத்தின் மேல செலுத்தி அந்த உயிரினத்தை வேட்டையாடுமா. அப்படி இல்லைன்னா இந்த டெத்வாம் கிட்ட இருக்கிற விஷத்தை ரொம்ப ஃபோர்ஸாவே உயிரினத்தின் மேல செலுத்தி அதை வேட்டையாடுமா. ஜென்ரலாவே இந்த டெத்வாம் கொறிச்சு சாப்பிடுற சின்ன சின்ன விலங்குகளை தான் வேட்டையாடுமா. ஒரு சில சமயங்கள்ல ஒட்டகங்கள் மனிதர்களை கூட வேட்டையாடுறதாகவும் சொல்லப்படுது. இந்த டெத்வாம் எப்பவுமே மண்ணுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு வர்றதாகவும் அதுக்கு எப்ப இற தேவைப்படுதோ அப்ப மட்டும் வெளியே வந்து வேட்டையாடுறதாகவும் சொல்லப்படுது. ஐவன் மேக்கல் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் மங்கோலியாவுக்கு போய் டெத்வாம் அப்படின்ற ஒரு உயிரினம் இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறாரு. அப்போ அங்க இருக்க மக்கள் கிட்ட இந்த டெத்வாமை பத்தி இவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. அங்க இருக்க மக்கள் ஒருத்தரும் ஒரு கதையை சொல்றாங்க. ஃபைனலா இவர் ஒரு முடிவுக்கு வராரு. அதாவது டெத்வாம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை, அது உடம்பு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஆனால் இந்த டெசர்ட்டோடைய மண் ரொம்ப ஹீட்டு. ஸோ இந்த ஹீட்டில் இந்த மண்ணுக்குள்ளே அந்த டெத்வாம் வாழ்கிறதுக்கான சாத்தியம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க மக்கள் வேற ஏதோ ஒரு கிரியேச்சர்ஸை பார்த்துருக்காங்க, இல்லைனா ஒரு அரிய வகையான பாம்பை பார்த்துட்டு அதை டெத்வாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்றது இவரோட கருத்து. இவர் மேலும் ஒரு தகவலை சொல்கிறாரு. இந்த கோபி டெசர்ட்டில் வெவ்வேறு காரணங்களால மக்கள் இறந்து போனா கூட இங்க இருக்க மற்றவர்கள்லாம் இந்த டெத்வாம் தான் அவர்களை கொல்லுச்சு அப்படின்னு இவங்க நம்பிட்டு இருக்கிறதாகவும் இவர் சொல்றாரு. இந்த கோபி டெசர்ட்க்கு நிறைய பேர் டெத்வாமை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஒருத்தர் கண்ணில் கூட அந்த டெத்வாம் பட்டதே கிடையாதாம். அதனால இந்த உயிரினம் ஒரு கற்பனையாகவே பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா உண்மையாகவே இப்படி ஒரு உயிரினம் இந்த டெசர்ட்ல வாழ்ந்துட்டு இருந்தது அப்படின்னா அதோட எச்சங்கள் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஆராய்ச்சியாளருக்கும் இந்த டெத்வாமுடைய எந்த எச்சங்களும் கிடைக்கலையா. ஜென்ரலாவே மக்கள் ஆபத்தான பகுதிகளுக்கெல்லாம் போக அலோ பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கோபி டெசர்ட் ரொம்பவே ஆபத்தான பகுதி அப்படின்றதுனால டெத்வாம் அப்படின்ற ஒரு கிரியேச்சரை இவங்களே கிரியேட் பண்ணி மக்களை பயம் பண்றாங்க அப்படின்றது ஒரு சில பேரோட கருத்து. இந்த டெத்வாமை மையப்படுத்தி 2010ல மங்கோலியன் டெத்வாம் அப்படின்ற ஒரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையாவே டெத்வாம் அப்படின்ற ஒரு உயிரினம் இருக்கா இல்லை இது எல்லாமே கற்பனை தானா? இந்த கொஸ்டினுக்கு இப்போ வரைக்கும் ஆன்சர் தெரியல. இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.